السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம். லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை, இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை பல மடங்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும். அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே, அது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு 360 மூட்டுக்கள் இருக்கின்றது. இந்த 360 மூட்டுக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள்கள், யா ரசூலுல்லாஹ், 360 சதகாக்கள் எவ்வாறு நாம் செய்வது என்று கேட்டதற்கு, நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் சதகாவாகும் என்று கூறினார்கள். அதே போன்று லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் அந்த 360 மூட்டுக்களுக்கும் சதகா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 313 தடவைகள் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன திக்ர்? யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க் என்ற இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் வழங்குவான். வல்லனா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.